ஹலோ மக்களே! வயநாடு போறதுக்கு முன்னாடி ஒரு நாள் ஃபுல்லா கோழிக்கோட்ல என்ன பண்ணேன்னு பார்க்கலாம் வாங்க. நாங்க ஆக்சுவலி வயநாடு போலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். பட் டைரக்ட்டா நம்ம வயநாடு முடியாது. அதனால நாங்க ஒரு நாள் கோழிக்கோட்ல ஸ்டே பண்ணிட்டு, அங்கேருந்து பஸ் புடிச்சு வயநாடு போலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். நாங்க வந்து ஒரு நாள் தான் இங்க ஸ்டே பண்ண போறோம் அப்படின்றதால, ஏதாவது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஹோட்டல் புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அப்படி நாங்க பார்த்ததுல எங்களுக்கு கிடைச்சது தான் இந்த கிராண்ட் பிளாசா ஸ்வீட்ஸ். ஸோ இது வந்துட்டு ஆக்சுவலா எங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு 2000 தான் ஆச்சு. அண்ட் ரூம் வந்துட்டு நல்லாவே இருந்தது ஆக்சுவலி. ஐடி ப்ரூஃப்லாம் காமிச்சிட்டு நாங்க செக் இன் பண்ணிட்டோம். ஸோ வாங்க நம்ம ரூம் எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். ரூம் வந்து சூப்பரா இருந்துச்சு. ஆக்சுவலி ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் வந்து தங்குறதுக்கு வந்து பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ரெஸ்ட் ரூம் எல்லாமே வந்துட்டு பார்க்க பக்காவா இருந்தது. ரூமெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் ஃப்ரெஷ்ஷன் அப் ஆகிட்டு பக்கத்தில் எங்கேயாவது பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம் சொல்லி வெளியில் போய் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த பிளேஸ் எங்கே, இந்த நாங்கள் தங்கியிருக்க ஹோட்டல் எங்கே இருக்குன்னா ஒரு மெயின் ஏரியாவில் இருக்குது. ஸோ அது பக்கத்துலேயே எல்லா ரெஸ்டாரண்ட்டும் இருக்கும். இந்த நெஹதி மந்தி சொல்கிற இந்த கடை வந்துட்டு கேரளாவில் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு இவங்க மந்தி. ஸோ இது வந்து நீங்கள் அங்கே தங்குனீங்கன்னா நீங்கள் போய் இங்கே சாப்பிட்டுக்கலாம். பட் நாங்கள் ஆல்ரெடி இங்கே சாப்பிட்ருக்கதால இந்த கடையை நாங்கள் அவாய்ட் பண்ணிட்டோம். கொஞ்சம் தூரம் நடந்து போனால் வந்துட்டு அங்கே வந்து 2 ஹோட்டல் பக்கத்தில் இருக்கும். ஒன்று வந்து ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, இட்லி வடை அதெல்லாம் அவைலபிலிட்டி இருக்கும். பட் நாங்கள் இங்கே வந்து புதுசாக எதாவது ட்ரை பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு இந்த ஆதமண்ட சாயா கடை அப்படி சொல்லிட்டு ஒரு கடை, ஒரு கெஃபே ரேஞ்சில் இருந்தது. ரொம்பவே 90s 80s வைப்ஸில் இருந்தது. இங்கே வந்து நாங்கள் வந்து ஒரு பஞ்சாபி தாலி அப்படி சொல்லிட்டு ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். அப்புறம் அங்கேருந்து ஒரு டீயை குடிச்சிட்டு நாங்கள் கை கழுவுற இடத்துக்கு போய் பார்த்தா அந்த இடமே வந்து செம்மையாக இருந்ததுங்க. டீ போடுற அந்த பாய்லர் வச்சுட்டு கை கழுவுற அந்த செட்டப் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி வந்து பைக் ரெண்ட் எடுக்க போயிட்டோம். பிகாஸ் ஒரு பைக் ரெண்ட் எடுத்துகிட்டா நம்ம எங்கே வேணால் ஈஸியாக போகலாம். ஸோ நாங்கள் வந்து பைக் வந்து எப்பயுமே எங்கே போனாலும் ரெண்ட் எடுக்கிற ஒரு இடம் வந்து ராயல் பிரதர்ஸ். நம்ம சவுத்லலாம் பார்த்திங்கன்னா ராயல் பிரதர்ஸ்லேயே எடுத்துக்கலாம். அவங்க வந்துட்டு நம்ம அங்கே போயிட்டு அவங்கக்கிட்ட நம்மளோட ஒரிஜினல் லைசன்ஸை வந்து சப்மிட் பண்ணிடணும். சப்மிட் பண்ணிவிட்டு அவங்க வந்து நமக்கு பைக் கொடுப்பாங்க. நமக்கு என்ன பைக் வேணுமோ நம்ம ஆல்ரெடி நம்ம ஆப் மூலியமாக வந்துட்டு புக் பண்ணிக்கலாம். இவங்கக்கிட்ட நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பைக்ஸ் இருக்குது. எல்லாமே நல்ல கண்டிஷனில் வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம வந்து இவங்கக்கிட்ட வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக வண்டியில் ஸ்க்ராச்சஸ் ஏதாவது இருக்கா எல்லாமே கரெக்டாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அவங்க செக் பண்ணுவாங்க, பட் நம்மளும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கணும். ஏன்னா கொஞ்சம் ஸ்க்ராட்ச் இருந்தாலும் நம்மள தான் கேள்வி கேட்பாங்க. அண்ட் வண்டி வந்துட்டு எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஃபஸ்ட்டே வந்துட்டு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம எவ்வளோ ஓட்டியிருக்கோம் அப்படின்னு செக் பண்ணுவாங்க. ஒரு நாளைக்கு வந்து ஒரு சர்டன் லிமிட் ஆஃப் தூரம் தான் நம்ம ஓட்டணும். அண்ட் இது வந்து காஸ்ட் எப்படி பார்த்தீங்கன்னா பர் டே 500 rupees. ஸோ அங்கேருந்து நாங்கள் பைக் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக பீச்சுக்கு போயிட்டோம். இந்த பீச் வந்து ஆக்சுவலாக நம்ம ஸ்டே பண்ணியிருக்க ஹோட்டல்லேருந்து ரொம்பவே கிட்ட. நாங்கள் வந்து ரெட் கிராஸ் ரோடு அப்படின்ற ஒரு இடத்துல தான் அந்த ஹோட்டலில் புக் பண்ணி ஸ்டே பண்ணியிருக்கோம். ஸோ அங்கேருந்து இது வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் இந்த பீச்சு. ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டு இங்கே வந்தோடனே பீச்சு ஃபுல்லாக இந்த ஐட்டம் தாங்க. எங்கே பார்த்தாலும் இந்த கண்ணாடி ஜாரில் மாங்காய், நெல்லிக்காய், கேரட்டு, சவுலாம் உப்பு தண்ணியில் போட்டு சூப்பராக ஊற வச்சுருந்தாங்க. இது பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிடுச்சு. ஒன்றாவது வாங்கி ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் வந்து இதுலேருந்து ஒரு மாங்காய் பீஸ் எடுத்து ட்ரை பண்ணோம். அண்ட் இதில் ஒரு மாங்காய் பீஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 10 ரூபாவும். அந்த ஒரு ஸ்லைஸ் வந்து 10 ரூபா சொல்லுவாங்க. அண்ட் டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். அதனால் வந்துட்டு நம்ம கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுவோம். ஒன்று வாங்கி சாப்பிட்டா நம்ம சும்மா இருக்க முடியாது. ஒன்று வாங்கினா இன்னொன்று வாங்கணும்னு தோணிகிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு நல்ல டேஸ்ட்டு. நம்ம ஊர் பீச்லலாம் வந்து ஐஸ் அது இதுன்னு வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த பீச்சில் ஃபுல்லாக இது மட்டும்தாங்க இருக்குது.
ஸோ நாங்கள் இங்கே அப்படியே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறமா பேரகன் கிளம்பிட்டோம். கேலிக்கட் வந்துட்டு, அதாவது கோழிக்கோடு தாங்க கேலிக்கட். ஸோ அங்கே வந்துட்டு பேரகன் போகாமல் இருந்தால் எப்படி? வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் பிரியாணியில் இந்த பிரியாணி வந்து பேர் பெற்றிருக்கு. ஸோ கண்டிப்பாக நம்ம இங்கே போயே ஆகணும்னு சொல்லிட்டு நாங்கள் 12க்குலாம் அங்கே போயிட்டோம். மஸ்ட்டு ட்ரை, பெஸ்ட் பிரியாணின்னு சும்மாவா சொல்ல போகிறாங்க, செம்மையாக இருந்தது. ஸோ இங்கே நல்லா ஒரு கட்டிட்டு இதை எங்கே போய் குறைக்கிறது, வேறு வழி இல்லை, ஷாப்பிங்க்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு ஷாப்பிங்க்கு கிளம்பியாச்சு. முக்கியமாக நான் பைக் ரெண்ட் எடுக்கணும்னு சொன்னதே இந்த ஸ்ட்ரீட்டுக்கு வரதுக்கு தாங்க. SM ஸ்ட்ரீட்டுன்ற இந்த ஸ்ட்ரீட்டுக்கு வரணும்னா நீங்கள் பைக்கில் வந்தால் தான் நல்லது. பைக்கை எங்கேயாவது ஓரமாக போட்டுட்டு அங்கேருந்து நீங்கள் நடந்தால் போதும். இந்த ஸ்ட்ரீட்டில் இல்லாத திங்ஸே இல்லைங்க. ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆகிற இந்த ஆலியா கட் எல்லாமே கூட இங்கே வந்துட்டு ரீசனபிள் ப்ரைஸில் நமக்கு அவைலபிலிட்டி இருக்குது. இந்த SM ஸ்ட்ரீட்குள்ளே காயின்கோ பஜார்னு ஒரு இடம் இருக்குது ஆக்சுவலி. ஸோ இது வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு ஒரு ரைட்டு திரும்பினீங்கன்னா நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும், லைட்டெல்லாம் போட்டு. அங்கே இருக்க மெட்டீரியல்ஸ், துணி கடை எல்லாமே கொஞ்சம் ஒரு லெவல் அதிகமாக இருக்கும் நம்ம அந்த நார்மல் SM ஸ்ட்ரீட்டில் இருக்கிறத விட. இந்த சைட்லாம் வந்திங்கன்னா இந்த மெட்டீரியல்ஸ்லாம் ரொம்பவே கேர்ள்ஸுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ அந்த காயின்கோ பஜார் உள்ள போயிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு போன ஷாப் வந்துட்டு துபாய் ஸ்கார்ஃப்ன்ற இந்த கடைக்கு தான். ஸோ பக்கத்துலேயே நாங்கள் இன்னொரு கடைக்கு போனோம். அதுதான் வந்துட்டு சங்கீதா சில்க்ஸ் அப்படின்னு சொல்கிற இந்த அவுட்லெட். இதுவும் SM ஸ்ட்ரீட்டில் தான் இருக்குது. இங்கே போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய ஆலியா கட் அந்த இதெல்லாம் பார்க்கலாம். இந்த ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு நான் வந்து துபாயில் விற்கிற மாதிரியே அபாயாஸ் இங்கே விற்பாங்க, காஸ்ட்டும் கம்மியாக இருக்கும்னு சொன்னாங்க சொல்லிவிட்டு அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி கொஞ்சம் தூரத்துலேயே இருக்க இந்த மார்க்கஸ் பிளாசாவுக்கு வந்தேன். இந்த பிளாசாவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அபாயாஸ் தான் வந்து ஸ்பெஷாலிட்டியாக விற்கிறாங்க. இங்கே வந்து அபாயா மட்டும் இல்லை, இந்த பர்ஃப்யூம், அத்தர், ஊது அதெல்லாமே கூட விற்கிறாங்க. இங்கே வந்து அவங்களே நமக்கு என்ன பர்ஃப்யூம் சென்ட் வேணுமோ அந்த ஃப்ரேக்ரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பர்ஃப்யூம் பண்ணியும் தராங்க இங்கே. ஸோ இங்கேருந்து நான் ஒரு அபாயா வாங்கிட்டு ரூமுக்கு போயிட்டேங்க. அவ்வளோதாங்க, இந்த 1 டே சூப்பராக கேலிக்கட்டில் முடிஞ்சிச்சு. ஷாப்பிங் பண்ணி செம்ம ஜாலியாகிட்டேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் தட்டுனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹாப்பி ஆயிடுவேன். நெக்ஸ்ட் நம்ம வயநாடு vlogல பார்க்கலாம். பாய்.